அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். ஞானபிதா பாரம்பரிய மூலிகை மருத்துவத்தின் சார்பாக நமது வருகிற 31/5/2026 வருகிற ஞாயிற்றுக்கிழமை நம்ம செண்போத்தோப்பு அடிவாரத்தில் உள்ள காட்டில் நடைபெறும்னு சொல்லியிருந்தோம். காட்டில் தொடர்ந்து இப்போ 4 நாளாக தொடர்ந்து நல்ல மழையாக இருக்கனால ஈரம் அதிகமாக இருக்குது. உட்காந்து மீட்டிங் நடத்த முடியாது. அதனால் செண்போத்தோப்புக்கு அதாவது வரதவங்க செண்போத்தோப்புக்கு வந்துடுங்க. இல்லை அப்படின்னா ஒரு வேனும் ஒரு காரும் அமர்த்தியிருக்கோம். நம்ம சொந்த காரம் ஒரு வேன் ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்கோம். எல்லோருமே ஸ்ரீவில்லிபுத்தூர் பஸ் ஸ்டாண்டில் இந்த பல்க்கு பக்கத்தில் இருங்க. 8:30 மணிக்கு கார் வரும். 8:30 மணிலேருந்து ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து எல்லாருமே நம்ம இந்த வட்டம் மீட்டிங் நம்ம செண்போத்தோப்புலேயே நடக்குது. அங்கே இந்த வட்டம் நல்ல மழை பெஞ்சிருக்கனால ஆற்றுலேயும் தண்ணி வருது. அங்கே குளிக்கிறதுக்கு எல்லாமே வசதி இருக்குது. மழை பெஞ்சிருக்கனால மூலிகை நல்லா ஒரு பார்க்கக்கூடிய நல்ல அமைப்பாக இருக்குது. இந்த கோடை காலத்தில் இவ்வளோ மூலிகை பார்க்கணும்னா இங்கே நல்லா மழை பெஞ்சிருக்கு. அதனால் அந்த வட்டம் காட்டில் வரதுங்க காட்டில் இருந்துக்கோங்க. ஏன்னா நம்ம காட்டு வழி தான் வண்டியெலாம் போகும். முந்தி வரதுங்க காட்டில் கூட நீங்கள் இருந்துக்கலாம். அங்கே நம்ம காட்டில் குளிக்கிறதுக்கெல்லாம் வசதி இருக்குது. ஆற்றுல குளிக்கிறதுங்க நேரம் செண்போத்தோப்புலேயே அங்கேயும் குளிச்சிக்கிடலாம். அதனால இந்த வாட்டி மீட்டிங் செண்போத்தோப்புலேயே தான் வச்சுருக்கோம். நம்ம காட்டில் இருந்து கூட போனாலும் போகலாம். அதனால் நீங்கள் எல்லாருமே ஸ்ரீவில்லிபுத்தூர் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் பல்க்கு இருக்கும். அந்த பல்க்குக்கிட்ட காலை டிஃபன்லாம் முடிச்சுட்டு அங்கே ரெடியாக இருந்தீங்கன்னா நம்ம நேராக செண்போத்தோப்புக்கு அதாவது மூலிகை பார்த்துட்டு தான் போனோம். இங்கேருந்து கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டருக்கு முன்னாலேயே நம்ம மூலிகை புறம் இனம் கண்டுட்டு தான் நம்ம போகிறோம். மதிய சாப்பாடும் அங்கே நம்ம செண்போத்தோப்பில் வச்சு தான் இருக்கோம். நான் திடீர்னு இப்போல்லாம் மழை வச்சிங்கன்னா 2:30 மணி 3 மணிக்கெல்லாம் மழை ஆரம்பிச்சிருது. இப்போ மற்ற இடத்துல இதே மம்சாரத்தில் ராஜவளத்திலெல்லாம் மழை கிடையாது. ஆனால் இந்த நம்ம காட்டுப்பகுதியில் மட்டும் மழை அதிகமாக பெஞ்சிக்கிட்டே இருக்குது. நேற்று கூட மழை தான். அதனால் நம்ம இடத்துல உட்காந்து அதிகமாக ஈரமாக இருக்கிறதுனால நம்ம குளிக்கிறதுக்கும் வசதி அதிகமாக இருக்கிறதுனால நம்ம செண்போத்தோப்புலேயும் மீட்டிங் போட்டிருக்கோம். இந்த வட்டம் நடைபெற இடம் செண்போத்தோப்பு. அதனால் எல்லோருமே ஸ்ரீவில்லிபுத்தூர் பஸ் ஸ்டாண்டில் காலையில் 8:30 மணிக்கு ரெடியாக இருங்க. நம்ம அங்கேருந்தே நம்ம கார்லேயும் வேன்லேயும் போயிடலாம். இந்த வட்டம் முக்கிய தலைப்பு புற்றுநோய் சம்மந்தப்பட்டிருக்கு. புற்றுநோய் எப்படி உருவாகுது, அது வராமல் தடுப்பது எப்படி, வந்த பின்பு குணமாக்குறது எப்படி அப்படிங்கிறதெல்லாம் முழு விவரமாக பார்க்கலாம். அந்த புற்றுநோய்க்குள்ள மருந்துகள் எளிமையான மருந்து இருக்குது. புற்றுநோயை குணமாக்குறது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்பையே அழியாமல் காக்கக்கூடிய கற்ப மருந்தாகவும் சொல்லக்கூடிய மருந்து உங்களுக்கு இந்த வட்டம் சொல்லிக் கொடுக்க போகிறோம். அது கொஞ்சம் தான் சிரமம், ரொம்பலாம் சிரமம் கிடையாது. ஆனால் அது உயர்ந்த ஒரு கற்ப மருந்து. அந்த ஒரு கற்ப மருந்து புற்றுநோய் மட்டும் இல்லாமல் அதிகமான நோய் 4448 நோயும் குணமாக்குறதும் இல்லாமல் நம்ம உடம்பையும் அழியாமல் பாதுகாக்கக்கூடியது. அதனால் ஒரு முக்கிய மருந்து எப்படி செய்முறையாக நம்ம செய்ய போகிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு முழு விவரமாக சொல்லிக் கொடுக்க போகிறோம். அதனால் தவறாமல் கலந்துக்குங்க. நன்றி, வணக்கம்.